அப்ப வரதுக்குள்ள எஸ்கேப் ஆயிரணும். நில்லு. ஐயோ அச்சோ, போறதுக்குள்ள எஸ்கேப் ஆகும் நினைச்சேன். மாட்டிக்கிட்ட பொங்கு மாட்டிக்கிட்டேன். சட்டக்காரன அதே ஒண்ணும் தெரியாத புள்ள மாதிரி ஊம கொட்டா மாதிரி போவாம்ல. இலை சட்டக்காரன இல்ல அப்பா கூப்பிடுறான்ல. அட எவ்வளோ பாவியா அவனுக்கு. இல்லன்னா நமக்கு தெரியாது. 8 மணிக்கு வீட்டுக்குள்ள வந்த. படிச்சு முடிச்சிட்டு உடனே வந்துட்டேமா. ஐயோ, இப்ப இந்த மாதிரி என்ன ஓடட்டு அடிக்குமே. எப்படி ராசா படிச்சு முடிச்சிட்டு உடனே வந்துட்ட? ஆமாமா. அப்பா உன்னை பெத்த நல்லது நான் படத பாடி இன்னும் தீரல. ராசா நைட்டு 11 மணிக்கு தான் காலேஜ் முடிஞ்சதா? ஸ்டடிப்பா. தியேட்டர்ல? இல்லம்மா. அருமை மீசை முளைச்சிருக்குல்ல, இனி கொஞ்சம் ஆட்ட போடணும்னு செய்வாரு. சார் புதுசா இப்ப மீசெல்லாம் வச்சிருக்காரு. மீசெல்லாம் முளைச்சிட்டு இப்ப பெரிய ஆம்பளை ஆயிட்டாம்ல அவன். தினமும் கம்ப்ளைண்ட். இல்லம்மா. ஏய் நீ வாய் திறக்காத. நீ வாய் திறந்தா எனக்கு அடி விழும். உனக்கு எடுத்ததே நீதானே. ஐயா என் ராசா ஆம்பளை பையன் என் மூத்த புள்ள தூக்கி உள்ள வச்சல்ல, அடிச்சு வளர்த்தா அவன் சேட்டை பண்ணாம இருந்திருப்பான். இன்னைக்கு இந்த ஊர்ல ஒன்னா நம்ம சேட்டைக்காரனா நீ பெத்த மகன் தாண்டே. ஸ்கூல் படிக்கும் போதுதான் வாத்தியாரு கூப்பிட்டு விட்டு உங்க மாவன் அங்க ஏறி குதிக்கான், இங்க ஏறி குதிக்கான், அவனை அடிச்சுட்டான், இவனை குத்திட்டான்னு ஒரே கம்ப்ளைண்ட். சரி ராசாவை காலேஜ்ல கொண்டு சேர்க்கலான்னு பார்த்தா இப்ப அவரு அங்க போய் இவரும் பெரிய ரவுடியாமா காலேஜ் டிரான்ஸ்போர்ட் போட்டு விட்டுருக்காரு. ஏமல இல்ல ஒரு சேட்டை குறையவே குறையாதல. சேட்டைக்காரனுக்கெல்லாம் நீ ராஜாவான்னு கேட்க. இல்ல உனக்கு கால் கட்டு போட்டாதான் சரியாகும். பொன்னையார்பட்டியில இருந்து பொன்னிட்டு துப்பு வந்திருக்கு. உனக்கு பேசி முடிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னது? உனக்கு ஒரு கால் கட்டு போடலாம்னே முடிவு பண்ணிருக்கோம். ஆமா, நான் இப்பதான் காலேஜ் செகண்ட் இயர் போயிருக்கேமா. இப்ப போய் யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? போங்கம்மா, வெக்கமா இருக்கு. ராசாக்கு வெக்கமா வருது. ஐயோ, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோ? ஆமா, அந்த வெக்கமா இல்லமா, வெக்க கேடா இருக்குன்னு சொல்ல வந்தேன். நீ சேட்டை பண்ணிட்டாலே எங்களுக்கு வெக்க கேடாதான் இருக்கு. ஊருக்குள்ள தலைக்காட்டம் இல்ல. சமீன் வீட்டு பையன் பண்ற சேட்டைக்கு அளவே இல்ல. அட்டூழியம் பண்ணுதானே தினம் என் தலையில வந்து விடுது. அதான் பக்கத்து ஒரு பண்ணார்பட்டில இருந்து ஒரு பொண்ணு எடுத்து போந்திருக்கேன். உனக்கு பேசி முடிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்ப நான் காலேஜ் படிக்கும்பா. இப்ப போய் யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? நான் சின்ன பையன்பா. ஏது தேட்டர்ல 11 மணிக்கு ஏறி குதிக்க ஊருக்குள்ள வம்புலுக்காத இடம் கிடையாது. நீ போவாத ஊரு கிடையாது. நீ சின்ன பையன். மீசையெல்லாம் வளர்த்துட்டு மொய்க்கிட்டு வந்து வந்தது. காலேஜ்ல எல்லா பையனும் வளர்க்கானுங்கப்பா. நான் மட்டும் வளர்க்காம இருந்தா நல்லா இருக்காது. பையனுலாம் உங்க அப்பாவுக்கு மீசை எப்படி இருக்கு, அதுல பாதியாவது உனக்கு இருக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னாங்கப்பா. அதனாலதான்ப்பா நான் மீசை வளர்த்தேன். அப்படியே உங்க அப்பாவுக்கு ஒரு பொண்ணையும் பாத்துருக்காவ. கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்த வழியா பாரு. பயப்படா. நீ குடும்பம் நடத்திட்டு காலேஜுக்கு போவியோ, தாலியை கட்டிட்டு காலேஜுக்கு போவியோ, இல்லனா புருஷனும் முன்னாடி சேர்ந்து காலேஜுக்கு போவீங்களோ, இல்லனா புருஷன் முன்னாடி வீட்டுல கிடப்பீங்களோ, அதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்ல. உனக்கு ஒரு கால் கட்டு போடணும். உனக்குன்னு ஒருத்தி வந்தாதான் நீ சேட்டை குறைப்ப. அது வரைக்கும் உன் சேட்டைக்கு எண்டே இருக்காது. ஒரு பையன் சேட்டை பண்ணலாம் ஐயா, இவ்வளவு சேட்டை பண்ணக்கூடாது. எங்க யாரி குதிக்க எங்க விழுத ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அதான் பேசாம பொறுப்பை இன்னொருத்தி கையில நான் கொடுத்துட்டோம்னா நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். பாத்தியா உன் சேட்டைக்கெல்லாம் சேர்த்து ஒருத்தி வருவாளே, இரு பாத்துக்கிட்டாரு. அப்ப நான் படிக்கணும்ப்பா. கல்யாணம் பண்ணா படிக்க போக முடியாதுப்பா. அதுல எந்த பிரச்சனை இல்ல. நீ தாலி கட்டிட்டு மறுநாள் கூட நீ காலேஜுக்கு போ. நீனும் பொண்ணுட்டு சேர்ந்து போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. போங்க பூசண முன்னாடி கை கோத்துட்டு ஒண்ணு போல காலேஜுக்கு போங்க. யார் கேட்க போறா? அம்மா, எனக்கு கல்யாணம் பையங்களும் சிரிப்பாங்கம்மா. நீ சட்டை பண்ணும்போது கூட ஊரெல்லாம் எங்களை பார்த்து சிரிச்சிச்சு. இனிமேல் சட்டை பண்ண மாட்டேமா. நான் முத இங்கிலீஷ் மீடியம் சட்டை மாதிரி எல்கேஜில அப்ப கூட முத நாள் கூட நீ இப்படிதான் சத்தியம் பண்ணுன. அதெல்லாம் என் வாழ்க்கையில மறக்க முடியுமாடா அந்த நாள். ஐயா ஐயா என்னம்மா ஐயா இந்த சேட்டையை கொஞ்சம் குறைச்சி பண்ண கூடாதா? அம்மா அழுவதியா? ஆமா ராசா, உன் சேட்டை ரொம்ப அதிகமா இருக்குன்னு ஒரே கம்ப்ளைண்ட் ஆவது. உங்க மிஸ் இல்ல, உங்க மிஸ் கூட்டு வச்சு ஒரே அறுப்பு கண்டா. பாரியா இங்க பாரு, பக்கத்து பையெல்லாம் போறான் வாரான், எந்த பிரச்சனையும் இல்ல. நீ ஒருத்தன் தான் அவ்வளவு சேட்டையும் பண்ணுத. உங்க மிஸ் சொல்லி எந்த குத்தமும் இல்ல. அவங்களும் மனசி தானே, எவ்வளவுதான் அவங்களும் தாங்குவாங்க சொல்லு பாப்போம். நேத்து என்ன ஸ்கூல் ஓட்டுக்கு மேல ஏறி நின்னுட்டு எல்லார் மேலயும் கல்ல கொண்டு எரிஞ்சிருக்க. இல்ல மட்டும் சொல்லாத ஐயா. நீ எரியும் போது அம்மையும் கீழே தான் நின்ன. ஒரு ஐஸ் வண்டி போச்சு. அந்த ஐஸுக்கார நீ படுத்துன பாட்டுல அந்த மனுஷன் போனவர் திரும்பி வரவே இல்ல. இந்த சேட்டை கிட்ட கொஞ்சம் குறைக்க கூடாதா? நீ பவ்யமா நிக்கும் போதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த பையனும் சேட்டை பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. ஒண்ணு தெரியுமாடா, உங்க அப்பா கூட நீ சேட்டை பண்ணுவேன்னு நம்ப மாட்டேங்கிறாரு. அந்த அளவுக்கு முகப்பாவனை இருக்குது.
ஆனா பெத்தவனுக்கு தானே தெரியும் என் புள்ள படுத்துற பாடு. இங்க பாரு, எல்லா நாளும் உங்க அப்பா கிட்ட நான் மூடி மறைக்க முடியாது. நீ பண்ற சேட்டெல்லாம் உங்க தாத்தானுக்கும் உங்க அப்பனுக்கும் தெரிய வந்தது. நான் உயிரோட இருக்க முடியாது பாத்துக்க. ஊர்லயே பெரிய ஜமீன்தார் உங்க தாத்தா. பாவம், அந்த மனுஷனுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாத. சரிம்மா. சப்பா பவ்யமா சரி சரின்னு சொல்லுதானே. எந்த போயிட்டு சண்டை கிட்ட போடப்படாது, அடிக்கப்படாது. சரிம்மா. ஐயா மறுபடியும் உங்ககிட்ட கெஞ்சி கேக்கையா, சேட்டையை கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா? சத்தியமா இனிமேல் நான் சேட்டை பண்ண மாட்டேமா. சத்தியமா சத்தியமா நான் சேட்டை பண்ண மாட்டேமா. அப்பாடா, இனிமேல் என் புள்ள கிங்ஸில் கெட்டிக்காரன், சேட்டை பண்ண மாட்டான். இனிமேல் அவன் சேட்டைக்காரன் இல்ல. இனி உன் சத்தியத்தை நான் நம்புவேன். ஏமா சத்தியமா இனிமேல் நான் சேட்டை பண்ணவே மாட்டேமா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா. ஏமா வயலுக்குலாம் தெரிஞ்ச ரொம்ப சிரிப்பானுங்கம்மா. என்னோட பெரிய பெரிய அண்ணன் மாதிரிலாம் இந்த ஊருக்குள்ள இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு கல்யாணம் முடியல, அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் சிரிப்பாங்கம்மா. எனக்கு பொம்பளை பிள்ளை எல்லாம் வேண்டாமா. அம்மா பொம்பளை பிள்ளைகள் என்னால இருக்க முடியாதுமா. ராசாவுக்கு அதெல்லாம் தெரியுது. ஏமா நாளைக்கு பன்னியார்பட்டிக்கு பொண்ணு பார்க்க போறோம். எங்கேயாவது தப்பிச்சலான்னு ஓடுனேன். ஓடுவான் எப்படி ஓடுதான்னு நானும் பாக்கேன். பொண்ணு பார்க்க தான் போறான். ஏதாவது வேண்டதல பார்த்த அங்கே தாலி கட்டி வச்சுடுவேன் பாத்துக்க. எனக்கு பொம்பளை பிள்ளை எல்லாம் வேண்டாம். நான் பொம்பளை பிள்ளை கூட இருக்க மாட்டேன். அதெல்லாம் தெரியாது. உனக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். இனிமேல் நீ பொம்பளை பிள்ளை தான் இருக்கணும். அது எப்படி சொல்றான் பாரு. இல்ல பொம்பளை பிள்ளை கூட இருக்க மாட்டல, பொண்டாட்டின்னு சொல்லணும்ல. எல்லாம் ஒண்ணுதானே. எல்லாம் ஒண்ணு அதானே. உன் கூட ரெண்டு சுத்தி தடை வரல. அவள அந்த வீட்ல தட்டுவார் கொட்டுவாரே கிடையாதுல. அவங்க என் ஃப்ரெண்ட். ஏது இந்த பொம்பளை பிள்ளைல அந்த ரெண்டுக்கு வாழ ஒண்ணுதான் இல்ல. பின்ன வாங்க கூட அந்த பிள்ளை உருப்பட போகுது. சரி காலேஜுக்கு போயிட்டு வா. நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம் பன்னியார்பட்டிக்கு. நாங்க தான் இந்த காலேஜோட ரவுடிகள். அடியே பொறிமலா, வெளிய வா. என்ன நம்ம பாஸ காணோம்? அதானே போய் உள்ள என்னது துள்ளி குச்சி ஓடி வந்திருப்பானே. காணுமே. ஒருவேளை வழக்கம் போல அவங்க தாத்தா கிட்ட மாட்டிருப்பானோ. அவங்க தாத்தா தானே செல்லமே கொடுக்கறதே. ஒருவேளை அவங்க அப்பா கிட்ட மாட்டிருப்பானோ. எனக்கு என்னமோ அவங்க அம்மா கிட்ட மாட்டிருப்பானோன்னு தோணுது. அவங்க வீட்லயே அதிகமா செல்லம் கொடுக்கறதே அவங்க அம்மா தானே. கூட அவங்க அப்பா இருந்திருந்தா ஒருவேளை பையன் மாட்டிக்கிட்டானோ. அதெல்லாம் வழக்கம் போல சத்தியத்தை பண்ணிட்டு வெளியில ஓடி வந்துருவான். அப்புறம் அந்த மாணிக்கம் ரொம்ப தான் வாலாட்டுதான். நம்ம பாஸ் வரட்டும், இன்னைக்கு கைமா பண்ணிரலாம். கைமா பண்ணதெல்லாம் இருக்கட்டும். அவன் நேரா கரஸ்பாண்டன்ட் கமெண்ட் பண்ணிடலாம் தெரியுமா? இந்த மாணிக்கத்தை ஜெயிக்கிறதுல ஒரு விஷயமா? நம்ம கிங்ஸின் பேரை கேட்டாலே அவனுக்குள்ள வரும் பாரு ஒரு பயம், ஒரு நடுக்கம். இப்படியே பில்டப் பண்ணிக்கிட்டே இரு. நீ இப்படி பில்டப் பண்ணிதான் அவன் இந்த அளவுக்கு நீ ஆக்கி வச்சிருக்க. நான் என்ன பண்ணேன்? இங்க பாரு, அவன் தொட்ட இடத்துல எல்லாம் அடி விழுது. ஆனா அந்த கெட்ட பேர் ஃபுல்லா அவனுக்கு தான் வருது. அடிக்கதே அவன் தானடா. அததான் நானும் சொன்னேன். அவன் லேஸ்ல கை வாங்க மாட்டான். வாங்குனா அடிக்காம விட மாட்டேங்க. அடிச்சா நேரா பிரச்சனை வந்துருது. அவனு என்ன பண்ணுவான்? அது அவன் ராசிடா. என் தலைவனோட ராசி. என் தலை எப்பவுமே வேற லெவல் தான். டா வந்துட்டல என் தலை. வாடா வாடா என் சிங்க குட்டி, வாடா வாடா. நீ வந்ததண்ட காலேஜ் வர்றதுக்கு. அவனை இந்த அளவுக்கு உஸ்பெத்திட்டே இருக்க பாரு. இதுல உனக்கு என்ன லாபம்னு கேட்கேன். ஏனா அவன் என் தலைவன். எங்க தலைவன்டா. தலைவா வா தலைவா வா தலைவா வா தலைவா. தலைவன் தலையை தொங்க போட்டு வந்திருக்காரு. வாய்ப்பு இல்லையே. தலைவா தலைவா தலைவா, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாருன்னு சொல்லுங்க தலைவா. ஆமாமா, இவ கிட்ட சொல்லிட்டு அப்படி புடிங்கி தள்ளிடலாம். இல்ல அப்படியே அவனுக்காக தூக்கி நிறுத்திடுவான்னு சொல்ல வந்தேன். யாரடா என் தலைவனை தலை குனி வச்சது? யாரடா என் தலைவனை தலை குனி வச்சது? இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். தலைவா தலைவா, என்ன தலைவா நீங்க இருக்கிற தைரியத்துல தான் தலைவா நான் காலேஜே வந்துட்டு இருக்கேன். என்ன தலைவா தலைவா தலைவா, நீங்க தலை குனியதுக்கு யாரு காரணம் தலைவா? சொல்லுங்க தலைவா, ஓடு சொல்லுங்க. அவன் தலை எடுத்து உங்க கால் மட்டை நான் கொண்டு போடுதேன். டேய் மாப்ள, டேய் கிங்ஸ்லே. டேய் நம்ம எதிரி மாணிக்கம் நிக்கான். அவன் அப்பமே வச்சு உன்னை தாண்ட தேடிக்கிட்டு இருக்கான். என்னத தேடிக்கிட்டு இருக்கானா? ஆமா தலைவா, அப்பமே வச்சு உன்னதான் மலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கான். லேப்ல அவன் டெஸ்ட்க்கு வச்சிருந்த டேப்பை நீ உடைச்சிட்டியாம். அப்படி நீ பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கான். உடைச்சதே இவன் தானே. கம்ப்ளைன்ட் போயிட்டா போவலியா? போயிட்டு இன்னத்துக்கு அவன் கம்ப்ளைன்ட் பண்ணாம இருக்கான். இன்னத்துக்கு அவன் கரஸ்பாண்ட் ரூமுக்கு போயிருப்பான். சரி, அத நான் சரி கட்டிடுவேன். தலைவா உன்னை தலை குனி வச்சது யார் தலைவா? சொல்லு தலைவா சொல்லு தலைவா. மண்டையிலே கொட்டிடுவேன் மத்தக்க. டேய் மாப்ள, இல்லே தாசே. என்னடா? டேய் நான் இனிமேல் பொம்பளை பிள்ளை கூட தாண்ட வாழணுமா? என்னடா சொல்லுத? ஆமாடா, இனிமேல் நான் பொம்பளை பிள்ளை கூட தாண்டா இருக்கணுமா? என்னது? என் தலைவன் பொம்பளை பிள்ளை கூட
கூட இருக்கணுமா? அவ என்ன இங்கிலீஷ சொன்னா மண்டையில கொட்டிட குள்ளச்சி. தலைவா தலைவா, யார் தலைவா அப்படி சொன்னதே? யார் தலைவா அப்படி சொன்னதே? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும். என்ன தலைவா சொல்லிக்கிட்டு இருக்க? கல்யாணமாடா? பண்ணையார் பட்டியாண்டா அவளுக்கு. அவளதான் எனக்கு பேசி முடிக்க போறாங்களாம். இனிமேல நான் அவ கூட தான் இருக்கணுமா. அவ கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி, நீனும் அவளை சேர்ந்து காலேஜுக்கு போனாலும் பரவாயில்ல, அவளை உனக்கு நான் கெட்டி வைக்க போறேன். இனிமேல் அவதான் அவ கூட இருப்பானு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சொல்லிட்டாங்கடா. அதானே, நீ இருக்க வரைக்கும் உருப்பிடுவான். அதுக்கு பேரு கல்யாணம்டா. ஆமா, வெளியில சொன்ன வெக்க கேடு. காலேஜ்ல கடுகளும் தெரிஞ்சிடக்கூடாதுடா. அதுலயே அந்த மாணிக்கத்துக்கு தெரிஞ்சதே அவ்வளவுதான். கிங்ஸ் எனக்கு கல்யாணம் கல்யாணம் இப்படித்தான். அந்த துரசாமி பையன் இல்ல, அவனுக்கு அத்தை பையனு கூட கல்யாணம் நடந்தது. எல்லா அவனும் எப்படிதான் சிரிச்சானுங்க. அந்த பையன் கடைசி காலேஜுக்கே வரல. எனக்கு இப்ப என்ன வயசாகுதுன்னு எங்க அம்மா போய் எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்காங்க. சைட் அடிக்கிறதுக்கு உங்க வீட்லயே உனக்கு பொண்ணு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்கடா. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா? எல்லாருக்கும் கிங்ஸ்ல அம்மா அப்பா மாதிரி கிடைக்குமா? பையன் வெளியில சைட் அடிக்க கூடாதுன்னு வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து சைட் அடிக்க வைக்க போறாங்க. அதுக்கெல்லாம் யோகம் வேணும். உன்னை நான் தலக்குனி விட மாட்டேன். உன்னை தலக்குனி விட மாட்டேன். குள்ளச்சி தாசு, என்னால கல்யாணம் பண்ண முடியாது. சரிடா, ஆனா உங்க தாத்தா உங்க அப்பா எல்லாம் ஏற்பாடு பண்ண நிப்பாட்ட முடியாத. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. எனக்கு என்னால இப்ப கல்யாணம் பண்ண முடியாதா? கல்யாணம் பண்ணா நாளைக்கு புள்ள வரும், நல்லவாடா இருக்கும். அடோ அக்கா மக்கா, நீ அதுக்கு அர்த்தம் போயிட்ட. இல்லடா, கல்யாணத்துக்கு அப்புறம் தானே. நான் உனக்கு கல்யாணமே நடக்க கூடாது நினைச்சிட்டு இருக்க. நீ புள்ள மக்கள் பத்தி பேசிட்டு இருக்க. ஆனா நீ பழைய கில்லாடி தான்டா. கல்யாணமே பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ குழந்தை வரைக்கும் போயிட்டு இருக்க. இல்ல, கல்யாணம் பண்ணா அப்படிதான் நடக்கும். நம்ம தரசாமி பையன் இப்படிதான் காலேஜ் படிக்கும் போது கல்யாணம் பண்ணா, அடுத்த வருஷம் நம்மளெல்லாம் பிறநாளுக்கு கூப்பிட்டாம அவன் பிள்ளை பிறநாளுக்கு எப்படி அவனே மாதிரி அவன் பிள்ளை இருந்துச்சு. இப்போ அதனால தாங்கள் சொல்ல வருவது இல்ல, எனக்கும் ஒரு கல்யாணம் முடிஞ்சுச்சுன்னா அதுக்கு அடுத்த வருஷம் என் பிள்ளை பிறந்தநாளுக்கு நீங்க எல்லாம் வர வேண்டியது இருக்கும்ல. செகண்ட் இயர் தான்டா படிக்க. இப்பதான்டா பிளஸ் 2 முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு இப்பதானே செகண்ட் இயர்க்கே வந்திருக்க. மீச கூட லேட்டஸ்டா தான் உனக்கு முளைச்சதே. அதான்டா பெரிய குத்தமாய் போச்சுது. இந்த மீச வளர்த்ததான்டா பெரிய பிரச்சனை ஆகி போச்சுது. மீச இல்லாம இருக்கும்போது கூட எங்க அம்மா கல்யாண பயிற்சி எடுக்கவே இல்ல. அப்ப மீச எடுத்துறேன். அந்த மாணிக்க பையன் எப்படி வச்சிருக்கான்? அவன் முன்னாடி நான் மீச இல்லாம அலைஞ்சா அவன் என்ன மதிப்பானா? கஷ்டப்பட்டு மீச வளர்த்தது எனக்கு தானே தெரியும். என்னடா, எங்க அப்பா சேவ் பண்ண வச்சுட்டு போயிருப்பாரு. அதை எடுத்து நான் சேவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்பதான் சீக்கிரம் மீச வளரணும். அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சிருக்கேன். கல்யாணத்துக்காக மீச எடுக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. உனக்கு கல்யாணம் நடக்க கூடாது. அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிடா, இங்க இருந்தா நம்மள யோசிக்க முடியாது. காலேஜுக்குள்ள போயிடலாம் வாங்க. எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம்டா. இல்ல, இப்ப நீ கல்யாணம் பண்ணிட்டு தான் மறுபடியும் பார்க்கணும். ஏண்டா, கல்யாணம் வந்தாலே குழந்தை வந்துருமோ? என் குழந்தைக்கு தாண்டி போடுதான். ஏலே வேண்டாம்ல. இல்லடா, கல்யாணம் முடிஞ்சவங்க எல்லாம் கையில குழந்தை வச்சிருக்காங்களே, அதான் கேட்டேன். அப்போ எனக்கும் கல்யாணம் முடிஞ்சா குழந்தை வரும்ல? டேய், காலேஜ் தான படிச்சிட்டு இருக்க. அதுக்குடா, அதான் கேக்க. கல்யாணம் முடிஞ்சாலே குழந்தை வந்தா எப்படி? அது ஏன் யோசிச்சுக்கிட்டு வந்திருக்க? ஆமாடா, வர வழியில யோசிச்சுக்கிட்டே வந்தேன். அந்த துரசாமி பையன் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த வருஷமே ஒரு புள்ளி கையில வச்சிருந்தானே. டேய், இப்போ உனக்கு அந்த குழந்தை எப்படி வந்துன்னு தெரியணும். அவ்வளவுதானடா. கல்யாணம் முடிஞ்சாலே குழந்தை வந்துரும்டா. அதுக்கு தான் ஆம்பளை பொம்பளை ஃபேமிலி வைக்காங்க. அதான் கேக்க. கல்யாணம் முடிஞ்சாலே எனக்கு குழந்தை வருது. ஏன்டா கிங்ஸ்னு இப்போ உனக்கு உன் புள்ளைய பார்க்கணும். அவ்வளவுதானடா. உலகமாக நடிப்புடா சாமி. போதும், தங்கு வர அருந்து போச்சு. இல்லடி, நான் படிக்கணும்டி. இல்லடி, நான் படிக்கணும்டி. நான் படிக்கணும். போதும், உன் நடிப்புல உங்க அம்மா அப்பா கிட்ட வச்சுக்க, எங்க கிட்ட வச்சுக்கிடாத. இங்க பாரு, பக்கத்து ஒரு ஜமீன்தார் இல்ல, அவரு பேரனை தான் உனக்கு பேசி முடிச்சிருக்காங்க. இங்க பாரு, ரொம்ப நல்ல பையனா, பெரிய இடத்து பையனா. ஏதோ காலேஜ்லாம் படிக்கானா. காலேஜ் செகண்ட் இயர் படிக்கானாமா. அதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியரா. பட்டணத்துல படிக்கானா. ஏதோ உன் லக்கு. அந்த வீட்டுக்கு நீ மருமகளா போக போற. எனக்கு வேண்டாம், நான் படிக்கணும். நான் படிக்கணும் அம்மா, நான் படிக்கணும். ஏட்டே கொஞ்சம் குறைச்சு பண்ணிருக்கணும்ல. 11ஆம் கிளாஸ்ல எத்தனை வருஷம் படிப்ப? அது அந்த டீச்சருக்கு என் மேல பொறாம. அதான் என்ன ஃபெயில் ஆக்கி போட்டுட்டாங்கடி. ஆமா, டீச்சருக்கு பொறாம. எப்படியோ 11ஆம் கிளாஸ் முடிச்சு 12ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்க. அத்தாடி, உனக்கு கல்யாணம் நாளைக்கு ஜமீன் வீட்ல இருந்தே உன்னை பொண்ணு பார்க்க வராங்களாம். ஏடி, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் டி. அப்படியே உங்க அம்மையை அப்பா விட்டுட்டு தான் மறுச்சாலி பாப்பாவ.
நீ கரையேறி பண்ணாதான் நாங்களும் கரையேற முடியும். எனக்கு மூத்தவன் நீ மேல போக வேண்டியதானே? உலகத்துல இப்படி ஒரு சேட்டைக்காரிய பார்த்ததே இல்ல. ஒன்ன வச்சுக்கிட்டு என்ன முடிக்க முடியாதா? உன்னை கரையேத்தினாதான் இந்த வீட்டுக்கும் இந்த ஊருக்கும் விடுதலையா. அவ்வளவா நொந்து போயிருக்காவ எல்லாரும், அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காவட்டி. அப்படி நான் என்னடி பண்ணிட்டேன்? என்ன போய் இப்படி எல்லாரும் பொறாமப்பட்டு சொல்லியிருக்காவ. போதும் போதும், இவ்வளவு நாள் சேட்டை பண்ணதெல்லாம். இனி அந்த செம்மலிங்கம் கோட்டையில போய் சேட்டையே பண்ணு. எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் படிக்கணும். சரி, கல்யாணம் வேணும்னா உங்க அம்மா கிட்ட பேச வேண்டியதுதானே? அப்படிதான் பேச போனேன், வாரியில தூக்கிட்டாவட்டி. தெரியுதுல, மூடிக்கிட்டு கல்யாணத்தை பண்ணு. நான் காலேஜ் எல்லாம் படிக்க போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணா காலேஜுக்கு போக முடிய மாட்டி? போக முடியாதுதான். இந்த காலேஜ் எப்படி இருக்கும் நான் பார்த்தே ஆகணும் டி. பட்டணத்துலதான் காலேஜ்லாம் இருக்குமா, அதை நான் பார்த்தே ஆகணும் டி. எங்களுக்கு தான் ஆசை. அந்த குடுப்பனை எங்க இருக்குது? எங்க பாரு, என் கல்யாணம் மட்டும் நினைச்சு நினைச்சுக்கைய வரிசைக்க உங்க கல்யாணமும் நின்னுரும். என்னட்டு சொல்ற? இங்க பாரு, நாளைக்கு வர்ற மாப்பிள்ளை என்ன பார்க்கவே கூடாது. பார்க்க கூடாதுன்னா நமக்கு தெரியாத தில்லுமுள்ளு வேலையா? உலகத்துல தில்லுமுள்ளுக்கு பேர் போனவன் நம்ம தான். தில்லுமுள்ளு தில்லுமுள்ளு ஐயா பண்ண போறேன் தில்லுமுள்ளு. எனக்கு இந்த கல்யாணமும் வேண்டாம், இந்த புருஷனும் வேண்டாம். ஒருவேளை அவன் உனக்கு பிடிச்ச மாதிரி அழகா அம்சமா சூப்பரா டக்கரா சோரா ஸ்வத்தனாவட்டா இருந்தாம்னா தனிக்காவே குந்தானி அவளை கட்டி வைங்க. நாளைக்கு ஏன் இடத்துல இவளை வச்சுட்டோம்னா நான் என்ன இழிச்சவை நினைச்சியா? இல்லடி, நீ வந்து நின்னாலே மாப்பிளைக்கு உன்னை பிடிக்காம போயிரும், கல்யாணம் நின்னுரும். எப்படி இந்த எல்லிக்கத்தை எள்ளுருண்டை கிடைக்காமலா போயிரும்? நீ ரொம்ப ஓட்டாதானே? எனக்குன்னு ஒரு மண்மலை இந்த மண்ணுல பிறக்காமலா இருந்திருப்பான். அத்தாவும் அத்தை பையன் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்லிட்டி இங்க பாரு, நீ ரொம்ப பீத்திக்காதனா ரொம்ப அழகா இருக்கேன்னு எனக்காக என் அத்தை பையன் ஒத்த கால நிக்கான், என்னதான் கட்டிக்குவேன்னு. அத கோண மண்டையன் கோண ஐசுக்காரனா ஐசுக்காரனா மண்டைக்காரனோ இப்பெல்லாம் பேச வச்சுக்கிறா சொல்லிட்டேன். கோண மண்டை கோண ஐசா இருந்தாலும் எனக்கு ஏத்த ஐசுதான் போதும். நாளைக்கு எப்படி அந்த கரண்ட் நீ படி தந்துருட்டி, அது என் கையில இல்ல, உன்னால முடியும் டி. இங்க பாரு, நாளைக்கு வர மாப்பிள்ளை என் கண்ணால கூட நான் பார்க்க கூடாது, அதே மாதிரி அவனும் என்ன கண்ணால கூட பார்க்க கூடாது. ஊர்ல மட்ட சேட்டையெல்லாம் பண்ணுவேன், ஊர்ல மட்ட கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்டுவேன். ஏன் உன் கல்யாணத்தை உனக்கு நிப்பாட்டு தெரியாதான்னு கேட்க. அது என்னமோ மாயமோ மந்திரமோ தெரியல, ஊர்ல மட்டும் எனக்கு ஊருக்கோட்ட ஐடியா வரும். எனக்கு வரும்போது ஒரு ஐடியா வர மாட்டேங்குது. அது ஐடியா பூரா நீ வேஸ்ட் பண்ணிட்ட. இவ சொல்றது சரிதான், வீணா போச்சு அறிவெல்லாம். ஆமா, ரொம்ப அறிவுன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாவ. சரிடி, நாளைக்கு வர போறவன் என்ன பார்க்க கூடாது, அவன் ஜமீன்தார் வீட்டு வாரிசான். எவனா இருந்தா எனக்கு என்ன? நினைக்காலே இந்த குண்டுமணி சொன்ன மாதிரி நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரவன் ஆம்சமா அழகா தென்னாவெட்டா தென்னாலி ராமனா கியூட்டா குணவனா அப்பெல்லாம் இருந்தா நீயே கட்டிக்க. எனக்கு ஆசைதான், பட் அவன் என்ன கட்டணுமே. அப்ப கோண மண்டை கோணேசுக்காரன் ஏடி பண்ணுவான்? கலட்டி விடுவதான் நமக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. அது எப்படி கலட்டி விடணும் எனக்கு தெரியும். சிக்மானங்கட்டவள பெருசுங்க அத்தனையும் உனக்கா காத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்ன. அவன் தான் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன், நான் ஒன்னும் அவனுக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்லலையே. இப்பவே இந்த ஆட்டம் போடுற, நீ மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தியோ இங்க தரிக்க மாட்டா. இங்க பாரு, என்ன செய்வீளோ யாது செய்வீளோ எனக்கு தெரியாது, நாளைக்கு கல்யாணம் நின்று இருக்கணும். பக்கத்துல உங்க அம்மா இருக்காவ, போய் உங்க அம்மா கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் பேசு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு கொண்டு கொண்டு பேசுவிய பேசு. அது அம்மா வாரியில ரெடி வச்சிருக்காவ. ரெடி, சீக்கிரமே பேசுடி. பேசுறேன். நாளைக்கு மாப்பிள்ளை ஆட்கள் காலையில 10 மணிக்கெல்லாம் வந்துருவாவ. வந்திருக்கவேலுக்கு குடிக்கிறதுக்கு இளநி கிளனி வச்சிரு, அப்புறம் காப்பி கிப்பி வச்சிரு, அப்புறம் பண்ட பலவரம் எல்லாம் ரெடியா இருக்கணும். ஏங்க ரொம்ப பெரிய இடமா இருக்குது, எப்படி நமக்கு சௌரியப்பட்டு வருமா? ஏங்க அவ்வளோ பெரிய பணக்காரவிய நம்ம வீட்டுல வந்து எப்படி பொண்ணு எடுக்காவ? அவளுக்கு நல்ல குணம் உள்ள புள்ளதான் வேணுமா, அதுக்காக தான் அந்தஸ்து பார்க்காம நம்ம வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்க வரவனா பாத்துக்கையா. குணம் உள்ள பிள்ளைகளை பார்க்க போனோம், நம்ம பிள்ளைகளுக்கு பார்க்க வந்தாவ. ஏங்க ஊருக்குள்ள நம்ம பிள்ளைய பத்தி விசாரிச்சாவன்னா பெரிய பிரச்சனையா இருப்போதுங்க. முதையே எதுக்கு விஷயத்த காதுல போட்டு வைங்க. இங்க பாரு அறிவு கட்டவள, பெரிய ஜமீன்தார் வீட்டுல இருந்து பொண்ணு கேட்க வந்திருக்காவ. உன் மொவ பண்ண சேட்டையை போய் சொல்லிதியா? இந்த சேட்டைக்காரிய கரையத்தினாதான் என் தம்பி அன்னை மாதிரிலாம் அவ பிள்ளைய கரையத்த முடியும். பயவுல ஒருத்தி கடந்து எல்லார் கல்யாணத்தையும் கெடுத்துட்டு கிடக்கு. அத்தனை பேருக்கும் வர துப்பெல்லாம் இவ பேர கேட்டாலே இந்த குடும்பத்திலயா பொண்ணு எடுக்க போறோன்னு தரதறிக்க அவன் வந்துட்டு ஓடுதான்.
பொம்பளை பிள்ளைய பெத்து போடுனா குரங்கு குட்டியை பெத்து போட்டிருக்க. நான் பெக்கும்போது பொம்பளை பிள்ளையாதாங்க இருந்தது. அது எப்படி குரங்கு குட்டியா மாறிச்சுன்னே எனக்கு தெரியலங்க. ஏதோ அடக்க ஒடுக்கமா தாவாணி எல்லாம் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. அப்பனா தான் நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டுவோமா? அதை நம்பிட்டு தான் நான் மாறி சொல்லி பாப்பேன். அப்பா அப்பா அடியே தங்கம், அந்த வாயில கொஞ்சம் எடு. எப்பா அடியே ஓடுடி, சீக்கிரம் ஓடுடி. இவக்கிட்ட பேச சேர்க்க முடியாது. ஐயோ என் பஞ்ச காணுமே, என் பஞ்ச காணுமே. ஐயோ எடி என் காதுக்கு பஞ்சம் எங்கடி? ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா. ஐயோ ஐயோ தெய்வமே, புள்ளைய தானே கேட்ட, புள்ளைய தானே கேட்ட. ஒருவேளை குரங்குக்கு கொடுக்க வேண்டியதை தப்பி தவறி எனக்கு கொடுத்துட்டாரோ? அப்பா நான் படிக்கணும்ப்பா. அப்பா நான் படிக்கணும்ப்பா. ஐயோ தெய்வமே, ஒட்டிட செவுடாக்கிறேன். இல்ல எனக்கு முடமாக்கிறேன். முடியல. போதும் தாய், நீ இதுவரைக்கும் இருந்து படுத்தினா பாடே போதும். அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. நான் பெருசா படிக்கணும்ப்பா. அப்பா நான் ரொம்ப பெருசா படிக்கணும்ப்பா. அப்பா படிச்சு நான் பெரிய கலெக்டர் ஆகி இந்த ஊருக்கு சேவையெல்லாம் செய்யணும்ப்பா. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவ பத்துக்கமா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்திரிய மாதிரி இல்லாம இருக்கணும்னு. லூசப்பா. வாவ். எப்பா பாப்பா நாளைக்கு என்ன எப்படி பொண்ணு பார்க்கறாவன்னு நானும் பார்க்கறேன். யார்கிட்ட? என்கிட்ட. டேய் மாணிக்கம். எதுக்குடி மாணிக் பாஷாவை கூப்பிட்டு இருக்க? மாணிக் பாஷா எங்க? நம்ம மாணிக் பாஷா எங்க? அவங்கிட்ட முக்கியமான தகவலை சொல்லணும். முக்கியமான தகவலா? ரொம்ப பெரிய விஷயம். மாணிக் பாஷா என்னடி கூப்பிட்டீலோ? மாணிக்கத்தை தான்டா கூப்பிட்டோம். மாணிக் பாஷா தான கூப்பிட்ட. கோணமண்ட கோணேஸ் வந்திருக்க. என்ன பார்த்தா கோணமண்ட கோணாய்ஸ்னு கூப்பிட்டு இருக்க? இருடி, உனக்கு லவ் லெட்டர் கொடுக்கல, என் பேர் கோபால் இல்ல. இவளுக்கு நீ லவ் லெட்டர் கொடுக்கறனால தான் இந்த உலகத்தோட கடைசி நாள். உலகம் அழிஞ்சிரும்டா, உலகம் அழிஞ்சிரும். அப்படி சொல்லிட்டி. நான் கரெக்டா தான் மட்டும் சொல்லுவேன். உலகம் அழிஞ்சிருமா? நீங்க நானும் லவ் பண்ண உலகம் அழிஞ்சிராதே. டேய் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் பொருத்தமா இருக்கு. பொருத்தம் இல்லதான், ஆனா மன பொருத்தம் இருக்குற. மன பொருத்தம். எஸ். ஹலோ, எஸ்கியூஸ் மீ. சொல்லுடா கோணமண்ட கோணேசே. இங்க பாரு, ஓமண்ட கூட தான் கோணிக்கிட்டு இருக்கு. நான் ஏதாவது சொல்லுதானா? இல்ல நீ சொல்லிதான் பாரு. இப்படிட்ட சொல்லிட்டு தான் நீ லவ் லெட்டர் வாங்க மாட்டிய. ஓ நீ கொடுத்த லவ் லெட்டர் நான் வாங்கவே வரை நீ காத்துக்கிட்டு இருக்க. கலப்பாரு கலைச்சா கல்லுங்கறியும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் மனசுல ஒரு வச்சிருக்கனே ஒரு கோட்டை கட்டி, அது உனக்கு தெரியாமலா போயிரும். அந்த கோட்டைக்குள்ள நீ மகாராணியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுமா உனக்கு தெரியாம போயிரும். அப்படியாடா? அவ்வளவு பெரிய கோட்டையட கட்டி வச்சிருக்க? எவ்வளவு பெரிய கோட்டை கட்டி வச்சிருக்கேன் தெரியுமா? அதுக்குள்ள கொஞ்சம் போயிட்டு வரட்டுமா? தாராளமா வா வா, என் இரிய கதவுக்குள்ள வா, இந்த அரமனைக்குள்ள வா. வந்து பார்த்தா தானே உனக்காக நான் எவ்வளவு பெரிய மாட மாளிகையெல்லாம் கட்டி வச்சிருக்கேன்னு தெரியும். இல்லே நாளைக்கு திங்கிறதுக்கு ஜோர் இருக்காளே. அது சரி, இன்னைக்கு நீ எனக்கு மாட மாளிகைலாம் கெட்டு இதயத்துல நாளைக்கு திங்கிறதுக்கு ஜோர் இருக்காளே. இங்க பார், மாட மாளிகையே மனசுக்குள்ள நான் கட்டி வச்சிருக்கேன். ஒரு கஞ்சி கிஞ்சி ஊத்த மாட்டேன். ஆமா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்க வந்துட்டு நீ ஊத்துற கஞ்சி குடிக்க போடா. என்னமா உன்னை கெட்டிட்டு நாங்க கஞ்சி வர குடிக்கணுமாங்க? அப்படி சொல்லிட்டி. அது ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். பேச்சுக்கு கூட நான் கஞ்சி குடிப்பேன்னு சொன்னத தின்னா நான் பிரியாணி தான்டா திம்பேன். என் அழகுக்கும் என் அறிவுக்கும் நம்ம காலேஜ்ல அவ்வளோ பையில சுத்துறானுங்க. நான் ஒன்ன போய் லவ் பண்ணேன் பாரு. நான் மாட மாளிகையெல்லாம் கட்டி வச்சிருக்கேன். பூமியில ஒத்த கல் வச்சு கட்டி இருக்க. இன்ஜினியரிங் முடிச்சோடனே கட்டிடுவேன். ஏது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்டு நீ எனக்கு மாட மாளிகை கட்ட போற? டேய் நீ என்ன குறுப்படுத்திருக்கா உனக்கு தெரியுதா தெரியலடா? இங்க பார், நான் உனக்காக மாளிகை கட்டி வச்சிருக்கேன். ரொம்ப ஓட்டாதானே? ஏய் அதுக்குள்ள நான் செருப்பு போட்டு போகவா செருப்பு இல்லாம போகவா? ஓ இஷ்டம், நீ எப்படி வேணாலும் போலாம். சரி செருப்ப இங்கனே வச்சிட்டு போட்டா? எதுக்கு? உன வெளி வெளி வெளுக்கிறதுக்கு. இங்க பார், ஒரு நாள் இல்ல உனக்கு நான் ஒரு லவ் லெட்டர் கொடுப்பேன், பாத்துக்கிட்டே இரு. ஏலே சொன்னா சொல்லணும், இந்த காலேஜ்ல பாதி பேர் அவளுக்கு தானே லவ் லெட்டர் கொடுக்கானுங்க. அழகு அப்படி, என் நட அப்படி, என் குலுக்கல் அப்படி. எந்த கலைஞனும் என்னை சிலை வடிப்பான், எந்த கலைஞனும் என்னை பாட்டில் இசைப்பான். அந்த இயற்கையும் என் மேல் காதல் கொள்ளும். என் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே என்னை தவிர உலகில் எவ
தவளும் மலை இல்லை. ரொம்ப பீத்தாதானே? பீத்துவேன்ல, நான் பீத்துவேன். நம்ம ஊர்ல இந்த காலேஜ்ல நான் தான் வெள்ள வெள்ளேன்னு இருக்கேன். நான் பீத்ததாமல செய்வேன், நான் பீத்ததா செய்வேன். பாரு, வல்லவனுக்கும் வல்லவன் இந்த பூமியில உண்டு. உன்னையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு அழகி இந்த காலேஜுக்கு வருவா, நான் வர வைப்பேன். அப்போ உன் ஆட்டம், உன் கொட்டம்ல அடங்கல. என்னை விட ஒரு அழகி, என்னை விட ஒரு அழகி வருவா. கட்டாயமா வருவா. டேய் மாணிக் பாஷா, டேய் மாணிக் பாஷா, இந்த பிள்ளை ரொம்ப தமிழ ஆணத்துல ஆடுது. டேய் மாணிக் பாஷா, நீயே சொல்லு, இந்த காலேஜ்ல இந்த ஊர்ல என்னை விட எவ்வளவு அழகா இருப்பா. வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், ஆனா இதே மிதப்புல இருந்துடாத. என்னடா மாணிக்க, நீ எப்படி சொல்லிட்ட? டேய் மாணிக்கா, என்னடா சொல்லு. டேய், நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் பத்தியா? என்ன? டேய் மாணிக்கா, நீ லேப்ல வச்சிருந்தியே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், எல்லாத்தையும் அந்த கிங்ஸ் பையன் உடைச்சு எறிஞ்சிட்டான். தெரியும், நான் இப்பதான் கரஸ்பாண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன். நான் தான் இப்ப இந்த காலேஜ்ல லீடரு. அத்தனை ஸ்டூடெண்ட் ஓட்டு போட்டு என்னதான் ஜெயிக்க வச்சிருக்காங்க. நான் தான் எல்லாமே. இந்த காலேஜே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதான்டா எங்களுக்கு தனி கெத்து. ஆனா உன்னடா, நீ ஒருத்ததான் மெக்கானிக் காலேஜுக்கு வந்தும் வேஸ்ட்லயே சுத்திட்டு இருக்க பாரு. இதுக்கு தான்டா எனக்கு உன்னை பிடிச்சது. அத்தி என்ன விரும்பாம அவனை விரும்பிடுவாளோ? இருடா வெண்ண மவனே, இவன் என் ஃப்ரெண்டுடா. அப்பா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. உன்னே போட்டுரும் பத்துக்க. என் கூட 6ஆம் கிளாஸ் இருந்தே ஒன்னா படிச்சுட்டு இருக்காளாங்க. 6ஆம் கிளாஸ் சேர்ந்தேவா? அப்பெல்லாம் இந்த பையன் தான் தண்டி இருப்பான் தெரியுமா? இவனும் நானுதான் என் கிளாஸ்லயே குண்டு. என்னடா? ஆமா, நான் குண்டு குண்டுன்னு புஸ் புஸ்ன்னு இருப்பேன், இவ்வளோ குண்டு குண்டுன்னு புஸ் புஸ்ன்னு இருப்பேன். நாங்க 2 பேரும் அப்படி ஒரு ஜோடி பொருத்தோம். ஓ, குண்டா இருந்து ஃப்ரெண்டா இருக்கிய? ஆமா, நாங்க 2 சாப்பாட்டுக்கு உட்காந்துட்டோம்னா எந்திக்கவே மாட்டோம் இல்லடி. ஆமாடா. அதான் சின்ன வயசுல ஃப்ரெண்டு ஒன்னாதான் டயர் ஓட்டணும், சைக்கிள் ஓட்டணும் இல்லடி. நான் உனக்கு சைக்கிள் ஓடிச்சு கொடுத்தேன். ஆமாடா. சரிடா, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த கிங்ஸ் பை ஆட்டம் ஆளுக்கு நாள் அதிகமா போய்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு முடிவு எடுத்து ஆகணும். முடிவு தானே, நான் பாத்துக்கிறேன். இப்பதான் கரஸ்பாண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். டேய், அந்த பையன் நாளுக்கு நாள் சேட்டை ஓவரா பண்ணுதான்டா. டேய், இங்க பாரு, என் முடியெல்லாம் வெட்டி விட்டுட்டான்டா. சப்பா, அந்த பையன் சேட்டைக்கு ஒரு எண்டு வைங்கப்பா. டேய், அவன் மனசு போயிலடா. டேய், குரங்கா பிறக்க வேண்டியவன்டா. அவன் குரங்காவே பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏய், ஒரு மனுஷன் சேட்டை பண்ணலாம்டா. டேய், இவனுக்கு காலேஜே கிடைக்கலடா, இந்த காலேஜ் வந்து சேர்ந்தா. அவன் சேட்டைக்கு வேற எந்த காலேஜ்லயுமே சீட்டு கிடைக்காதுன்னா இந்த காலேஜ்ல கொண்டு சேர்த்திருக்காங்க. இவன் சேட்டைக்கு ஒரு எண்டு வைக்கணுமே. டேய், என் இருக்கட்டும்டா. அவன் ஒரு மாதிரி மார்க்கமா சுத்திட்டு இருந்தானே காலையில. நிஜமாதான்டா. என்ன சொல்ற? ஆமாடா, அந்த கேங்கு ஒரு மாதிரி குசு குசுன்னு ஏதோ பிளான போட்ட மாதிரிலாம் இருந்துச்சு. ஒருவேளை பையன் சிக்கிட்டானோ?